அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முள் குத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுமா? எப்படி, என்ன ஹதீஸ் கேட்கலாமா? அதற்கு முன்னாடி இன்றைய வெள்ளிக்கிழமை அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் வந்துட்டு ஜும்ஆ நாளில் இந்த துவாவை கேட்டால் பாவங்கள், அவங்க செய்த பாவங்களும் அவங்களுடைய தாய் தந்தைகள் செய்த பாவங்களையும் எல்லாம் நிச்சயவனா மன்னிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அழகிய துவா ஒன்றை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹதீஸை கேட்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நின்னபி உம்மிஹி வாலிஹி வசல்லிம் தஸ்லீம். யா அல்லாஹ், நான் செய்த பாவங்களை மன்னிச்சிரு, என்னுடைய தாய் தந்தைகள் செய்த பாவங்களை என்ன செஞ்சிரு, மன்னிச்சிரு. அதுதான் இந்த அழகிய துவா. சரிங்களா? ஹதீஸ் கேட்கலாமா? அபு ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரா ரலியல்லாஹு இருவரும் அறிவிக்கின்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, களைப்பு, நோய், கவலை, துயரம், துன்பம், துக்கம், உடலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு துன்பம் ஏற்பட்டாலும், அந்த சின்ன வேதனையில் கூட வந்துட்டு என்னது ஏற்பட்டாலும் அல்லாஹ் அதனை அவனுடைய தவறுகளுக்கு பரிகாரமாக்காமல் விடமாட்டான். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நாக்கை எப்பயாவது கடிச்சிருவோம். கடிக்கும் போது எவ்வளவு வலிக்கும், தன்னோட உயிரே போகிற அளவுக்கு அல்ல என்ன செய்வான், ஒரு வேதனையை கொடுப்பான். அந்த வேதனையில் கூட நம்ம என்ன செய்யணும், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை நம்ம நினைக்கும் பொழுது அல்லாஹ் அதன் மூலயமா என்ன செஞ்சிடுவான், நம்முடைய பாவங்கள் என்ன செஞ்சிடுவானா, மன்னிக்கப்படுவானாம். அப்போ நமக்கு வர துன்பங்கள் வந்துட்டு அல்லாஹின் புறத்திலிருந்து வருது. அந்த வேதனையில் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது, பொறுமையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய வேதனைக்கு தகுந்த நம்முடைய பாவங்கள் என்ன செய்வான், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.